வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீதேவி அண்ட் சித்தாரா சேனல். நான் தான் உங்கள் ஸ்ரீதேவி. எல்லாரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நாங்களும் சூப்பராக இருக்கோம். சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாருக்கும் ஸ்கூல் லீவ் விட்டுருப்பாங்க. அப்பாடா, உங்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்கோ இல்லையோ, எனக்கு வந்து காலையில் ஆரம்பித்து நைட்டு தூங்க வர வரைக்கும் எனக்கு திருவிழாவில் இருக்கிற மாதிரியே இருக்கும். முன்னாடினா சித்தாரா வந்து ஸ்கூலுக்கு போயிடுவா. ஒரு 9 to 12:30 வரைக்கும் சுஷ்டியை வந்து குளிக்க வச்சு அவளுக்கு சாப்பாடு கொடுத்து எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து 2 பேருமே வந்து வீட்டில் இருக்கிறதுனால ஒரே டைமில் சாப்பாடு கொடுக்கணும், ஒரே டைமில் குளிக்க வைக்கணும். இப்படிங்கிறப்போ கொஞ்சம் எனக்கு வந்து கற்றுட்டு அதை அடாப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த இந்த இதில் பார்க்கும்போது நம்ம அம்மாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3-4 பேர் எப்படி வளர்த்தாங்கன்னே எனக்கு தெரியல. அப்படிலாம் பார்க்கும்போது அப்பாடா எப்படிடா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு யோசிக்க வந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து இந்த டைமில் வந்து ரொம்ப ஆக்குப்பைடாக இருப்பீங்க. நிறைய பேர் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணிகிட்ருக்காங்க, 2 பேரை வச்சு எப்படிக்கா நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு. பேரண்டிங்னாலே அப்படி தானே, மேனேஜ் பண்ணி தானே ஆகணும். எல்லாமே ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ்லாம் வந்து நான் அவங்களுக்கு பர்சனலாக வந்து ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். பட் எனக்கு வந்து தோணுச்சு, இதே நம்ம ஒரு வீடியோவாக எடுத்து ஷேர் பண்ணால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, சம்மர் டிப்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். ஸ்ரீதேவி அண்ட் சித்தாரா சேனலில் சம்மர் டிப்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து சம்மரில் குழந்தைங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் அனுப்பலாம், எந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே போடலாம், எந்த மாதிரி ஃபுட்ஸ் லைக் ஜூஸஸ் அவங்க எப்படி ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறது, இந்த மாதிரி பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டுமே இல்லாமல் சம்டைம்ஸ் இந்த டைமில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் கூட வரும். அது வந்து குழந்தைங்களை எப்படி பாதுகாக்கணும் அது எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஆக்டிவிட்டீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள வந்து நல்லா விளையாட வைங்க. ஆனால் வந்து வெயிலில் மட்டும் விளையாட வைக்காதீங்க, இன்டோர் விளையாட வைங்க. மார்னிங் டைமில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே விளையாட வைங்க. அண்ட் ஈவினிங்கில் வந்து நல்லா வெளியில் விளையாட வைங்க. இப்போ நீங்கள் வெளியில் சப்போஸ் வெயிலில் வந்து விளையாட வச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டீஹைட்ரேட் ஆகிடும், எக்ஸாஸ்ட் ஆகிடுவாங்க, ஸ்கின்னும் வந்து டேமேஜ் ஆகிடும். நம்ம படிக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சம்மரில் பயங்கரமாக வெயிலில் வந்து அம்மா சொல்லுவாங்க 10 வாட்டி விளையாட உள்ளவா. அது கூட நம்ம பேச்சு கேட்கும்போது பயங்கரமாக வெயிலில் விளையாடிருப்போம். ஆனால் ஸ்கூலில் வந்து ரீஓப்பன் ஆகும்போது பார்த்திங்கன்னா என்னடா வேறு மாதிரி ஆகி போய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நல்லா கருத்து போய் வேறு மாதிரி வந்திருப்போம். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் டேமேஜ்னுவாங்க. வாட்டர்லாம் கிடையாது, ஸ்கின் தான் டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்கள வந்து வீட்டிலே விளையாட வைங்க. இப்போ சப்போஸ் 2 பேர்லாம் இருந்தாங்கன்னா அந்த பிரதர் சிஸ்டர்ஸ் கூட விளையாட வைங்க, கேரம் போர்டு விளையாட வைங்க. நிறைய பேர் பெயிண்டிங்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்களுக்கு அந்த பெயிண்டிங், க்ரையான்ஸ் புக்கு இதெல்லாமே வந்து வாங்கி கொடுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே வந்து மார்னிங் டைமில் விளையாட வைங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சுஷ்டி சித்தாரா எழுந்திரிச்சதுக்கப்புறம் அவனை பேர் ஜாலியாக விளையாடிப்பாங்க. லைக் பிக்கப் விளையாடிப்பாங்க, ஓடி பிடிச்சி விளையாடிப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைடான் இருக்குது. ரைடானில் 2 பேரும் மாற்றி தள்ளி விளையாடிப்பாங்க. அண்ட் சுஷ்டிக்கு நான் தூங்க வச்சிட்டேன் அப்படின்னா நான் என்னோடய ஃபுல் டைம் வந்து சித்தாராக்கு தான். அவளுக்கு ஏதாவது நான் பெயிண்டிங் வந்து வரைஞ்சி கொடுத்து அதில் வந்து பெயிண்ட் பண்ண சொல்லுவேன், இல்லை க்ரையான்ஸ் பண்ண சொல்லுவேன். இல்லை சம்டைம்ஸ் எனக்கு ஏதாவது ஒர்க் இருக்குது அப்படின்னா அவள் என்னை எதிர்பார்க்கவே மாட்டாள், அவளே விளையாடிப்பா. இந்த ஸ்கூலெலாம் வந்து டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் விளையாடுவாங்களா, அந்த மாதிரி அவள் தான் வந்து டீச்சரு. அவளுக்கு ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஸ்கூலில். அந்த 5 ஃப்ரெண்ட்ஸோட நேமை வந்து டெடிபேர்ஸ் மாதிரி ஒரு 5 டெடிபேர் அவளுக்கு நான் கொடுத்துடணும். கூட வந்து 5 பேக்ஸும் கொடுக்கணும். அவளோட 2 ஸ்கூல் பேக்ஸ் இருக்கும். அவளுக்கு ப்ரீகேஜியில் ஒரு பேக் கொடுத்துருப்பாங்க, இப்போ எல்கேஜியில் ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பேக்கு அப்படியே அந்த ரோல் ப்ளே மாதிரி அழகாக வந்து அவள் ப்ளே பண்ணுவாள். அது பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருக்கும். ஈவினிங் வரைக்கும் இந்த விளையாட்டு, இந்த அடிச்சுக்கிறது, ஃபைட் பண்ணுறது எல்லாமே இப்படி போயிடும். அண்ட் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா அவளை வந்து நான் டான்ஸ் கிளாஸில் சேர்த்து விட்டுருக்கேன். 3.5 இயர்ஸ்லேருந்து அவளுக்கு நான் சேர்த்து விட்டேன். ஸோ வந்து எவ்ரி மண்டே அண்ட் வெனஸ்டே அவள் டான்ஸ் கிளாஸ் போயிடுவாள். 1 hour அவளுக்கு டான்ஸ் கிளாஸு. ஸோ அங்கே வந்து ஆக்குப்பைடாக இருப்பாள். மற்ற நாட்கள் பார்த்திங்கன்னா நாங்கள் கம்யூனிட்டியில் இருக்கிறதுனால எங்களுக்கு பார்க்கும் இருக்குது, ப்ளே கிரவுண்டும் இருக்குது. அவளை வந்து நான் கீழே கூட்டிகிட்டு போயிடுவேன். நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. அண்ட் ஸ்கூல் மேட்ஸ் கூட அவளுக்கு கிளாஸ்மேட்ஸ் நிறைய பேர் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக விளையாடுவாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து எனக்கு சித்தாராக்கு வந்து இந்த லவ் லேப்போட சன்ஷைன் ஸ்விங் கார் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றி ஒரு சின்ன டீட்டெயில் நம்ம பார்த்துட்டு போகலாம். இதுதான் நான் சொன்ன லவ் லேப் சன்ஷைன் ஸ்விங் கார். ஸ்விங் கார், மேஜிக் கார், கிட்ஸ் புஷ் கார் அப்படின்னு எது வேணாலும் சொல்லலாம். இது குழந்தைங்களோட கிராஸ் மோட்டார் ஸ்கில் டெவலப் பண்ணும். குழந்தைங்க ஆக்டிவாக வச்சுக்கிட்டு அவங்க எனர்ஜி பர்ன் பண்ணும். சித்தாரா ஈவினிங் டைமில் ஒரு 1/2 hour இதை விளையாடிட்டு வந்தானா நல்லா சாப்பிட்டு தூங்குவா. அவங்களோட ஸ்டியரிங் ஸ்கில்ஸ், கோஆர்டினேஷன் அண்ட் பேலன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும். க்ரியேட்டிவிட்டி அண்ட் இமேஜினேட்டிவ் சினாரியோஸ் கூட இம்ப்ரூவ் பண்ணும்.
அவங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் கொடுக்கும். லவ்லாப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேஃப்டி மைண்டில் வச்சு தான் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த லவ்லாப் சன்ஷைன் ஸ்விங் கார் குழந்தைங்களோட ஃபன் அண்ட் ஹெல்தி டெவலப்மெண்ட்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எந்த மாதிரி பேட்டரிஸும் தேவையில்லை. குழந்தைங்க அவங்களோட புஷ்ஷிங் அண்ட் ஸ்டேரிங் டெக்னிக் வச்சு தான் விளையாடுவாங்க. 3+ இயர்ஸ் கிட்ஸ்க்கு இது சூட்டபிள் ஆனது. இதோட ஹெவி டியூட்டி லோட் கெப்பாசிட்டி குழந்தைங்கள சேஃப் அண்ட் ஸ்டேபிளாக வச்சுக்கும் அண்ட் அப் டு 100 kgs வரைக்கும் இது வெயிட் தாங்கும். இந்த ஆர்ச் ஷேப்ட் ஹேண்டில் பார் அண்ட் ஏபிசி பேரிங்ஸ் இருக்கிறதுனால ஈஸியாக 360 டிகிரி வரைக்கும் நம்ம ஸ்மூத்தாக டர்ன் பண்ணலாம் அண்ட் ரொட்டேட்டும் பண்ணலாம். இந்த ஹேண்டில் பார் அண்ட் நான் ஸ்லிப் ஃபுட் மேட் இந்த சன்ஷைன் காரோட ஸ்டைலிஷ் ஃபீச்சர்ஸ். இந்த ஸ்பேஷியஸ் சீட் அண்ட் கர்வ் டிசைன் குழந்தைங்களுக்கு பெட்டர் கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் கொடுக்கும். நார்மல் சைஸில் இருக்கிறதுனால எங்கே வேணாலும் ஈஸியாக நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம், நான் எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் இது BPA ஃப்ரீ கூட. இந்த வீல்ஸ் என்ஷூர் ஸ்டெபிலிட்டி அண்ட் ப்ரிவென்ட்ஸ் ரோல் ஓவர். ரேர் வீல்ஸ்க்கு கவர் கொடுத்துருக்காங்க ஃபார் பேபிஸ் சேஃப்டி. உங்கள் குழந்தைங்களோட ப்ளே டைம் ரொம்ப ஃபன் ஆக்கிறதுக்காக இந்த லவ்லாப் சன்ஷைன் ஸ்விங் காரை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த லவ்லாப் சன்ஷைன் ஸ்விங் கார் உங்களுக்கு அமேசான்லேயும் இருக்குது, லவ்லாப் வெப்சைட்லேயும் இருக்குது. இதோட பர்ச்சேஸ் லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபார் மோர் ஹெல்ப்ஃபுல் பேரண்டிங் டிப்ஸ். சம்மர் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா நிறைய குரூப் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அதில் நீங்கள் சேர்த்து விடலாம். நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லீவ் விட்டாங்கன்னா எனக்கு எங்கள் பாட்டி வீடு ரொம்ப பிடிக்கும். திருச்சி பக்கத்தில் வில்லேஜ், அங்கே நான் போயிடுவேன். ஒரு 2 months அங்கே தான். அந்த 2 monthsமே நாங்கள் வந்து அவ்வளோ ஜாலியாக போவோம். மார்னிங் நான் எந்திரிச்சேன்னா ஈவினிங் நைட்டு தான் படுக்கிறதுக்கு வீட்டுக்கு போவேன். யார் வீட்டில் இருப்பேன்னு தெரியாது, யார் வீட்டில் சாப்பிடுவேன்னு தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் கொண்ட ஒரு குழுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒருத்தர் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச்சு, டின்னருன்னு போயிடும். அதை நான் சொன்னேன், ஸ்கூல் முடிஞ்சு போகும்போது கருகருன்னு ஆகி போவேன்னு சொல்லுவேன்ல, இந்த மாதிரி தான் நிறையா நடக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது நிறையா டவுனில் சிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மர் கேம்ப்ஸ் மாதிரி நடத்துகிறாங்க. இந்த ஸ்விம்மிங் கிளாஸ் நடத்துகிறாங்க, யோகா, ஜிம்னாஸ்டிக்ஸு, பெயிண்டிங் கிளாஸு, ட்ராயிங் கிளாஸு, இந்த மாதிரி வந்து நிறைய நடத்துகிறாங்க. ஸோ இது உங்கள் குழந்தைங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டுன்னு தெரிஞ்சு இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து விட்டிங்கன்னா அவங்க வளர அவங்க கான்ஃபிடன்ஸ் லெவலும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பேர் சொல்லுவாங்க, என் குழந்தை வந்து ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறான், யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் சேரும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷைனஸ் போகும், நிறைய பேர்கிட்ட மிங்கிள் ஆகிறதுக்கு ஒரு சான்சஸ் கிடைக்கும். இப்போ அந்த சித்தாரா வந்து பார்த்தீங்கன்னா பிகினிங் அப்படி தான் இருந்தா, யார்கிட்டையும் அவ்வளோவா பேச மாட்டா, குவைட்டாக இருப்பா. இந்த டான்ஸ் கிளாஸ் இந்த ஸ்கூல்லாம் சேர்த்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேசுகிறா. எனக்கே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு, நம்ம சித்தாராவா இது இவ்வளோ பேசுகிறாளா அப்படின்ட்டு. எனக்கு வந்து அங்கே போய் டான்ஸ் ஆடுங்கிறது முக்கியம் கிடையாது. ஒரு 4-5 பேர், ஒரு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அங்கே இருக்கிறவங்கள யாருமே இவ்வளோ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, வேறு ஃப்ரெண்ட்ஸு. ஸோ புது ஃப்ரெண்ட்ஸை பார்ப்பாங்க, பழகுவாங்க, அவள் ஜாலியாக இருப்பாள். அங்கே நடக்கிற ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து என்கிட்ட சொல்லுவாள். ஸோ எனக்குமே வந்து ஒரு பயங்கர ஒரு அவளுக்கே ஒரு பயங்கர எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து அந்த விதத்தில் வந்து ரொம்ப ஹாப்பி. ஸோ நீங்களும் வந்து உங்கள் குழந்தைக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டுன்னு தெரிஞ்சு அந்த ஏஜ் கேட்டகரி என்ன சொல்லுவாங்க, அந்த இப்போ வந்து ஒரு 3 years குழந்தைய வந்து மியூசிக் கிளாஸை சேர்த்து விட்டால் கண்டிப்பாக அவங்களால எதுவும் கற்றுக்க முடியாது. ஸோ அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது கிளாஸை சேர்த்து விட்டிங்கன்னா இந்த சம்மர் அவங்களுக்கு இந்த சம்மர் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக போகும். 4 years ப்ளஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் கற்றுக் கொடுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த கமெண்ட்ஸ் அவங்க லிசன் பண்ணி திருப்பி பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 4 years வேணும். ஸோ 4 years ப்ளஸ் குழந்தைங்களுக்கு ஸ்விம்மிங் கற்றுக் கொடுக்கலாம். இப்போ நான் ஜிம்மெல்லாம் போயிட்டுருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து கிக் பாக்ஸிங் கற்றுக் கொடுக்குறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பசங்கள்லாம் வராங்க. ஸோ பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, இந்த சின்ன வயசில் கிக் பாக்ஸிங்லாம் கற்றுக்குறாங்க அப்படின்ட்டு. பட் அங்கே நான் கேட்கும் போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் பவர் கிடைக்கும், பயங்கர ஸ்ட்ராங் ஆவாங்க, அவங்களுக்குள்ள ஒரு வில் பவர் இருக்கும். அண்ட் அவங்கள வந்து இந்த தற்காப்பு கலைன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் சில திங்ஸ் எல்லாம் வேணும். ஸோ அதெல்லாமே அவங்க கற்றுக்கும் போது ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் பவராக வருவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபுட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்ஸ் நிறையா கொடுங்க, சீசனல் ஃப்ரூட்ஸ் கொடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேக் வருதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச கடையில் ரொம்ப வருஷமாக அந்த உங்கள் ஏரியாவில் வந்து கடை இருக்கும்ல, அங்கே பார்த்து நீங்கள் வாங்குங்க. சப்போஸ் நாளைக்கு பின்னால் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா கூட அவங்கக்கிட்ட கேட்கலாம் நம்ம உரிமையோட. இப்போ எங்கள் வீட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்னிங்கில் ஒரு வேனு போட்டு வருவாங்க, ஒரு 100 காய் இருக்கும், இவ்வளோ தான் சொல்லிட்டு விற்றுட்டு ஈவினிங் போயிடுவாங்க. அது வந்து உள்ளே வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் வந்து லைக் ஆர்டிஃபிஷியலாக ரைப்பன் பண்ணது இருக்கும், சம்டைம்ஸ் வந்து நல்லாயிருக்கும். பட் நம்ம கேட்கவும் முடியாது, ஏன்னா ஒரு நாளைக்கு வருவாங்க, திரும்பி வாரத்துக்கு ஒரு வாரம் கழித்து வருவாங்க. அதனால் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு நம்பிக்கையான ஒரு கடையில் வந்து வாங்குங்க பார்த்து. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேங்கோ சீசன். ஸோ மேங்கோ சீசன் கண்டிப்பாக இந்த சீசனல் ஃப்ரூட் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. பட் ஆனால் லிமிட்டடாக கொடுங்க. ஜாஸ்தி கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் அது வந்து டயரியா, லூஸ் மோஷன் இந்த மாதிரி கொண்டு போய் விட்டுரும். அண்ட் அதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேங்கோவும் வந்து ஆர்டிஃபிஷியலாக ரைப் பண்ணி நிறைய பழுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. அது கூட கொஞ்சம் லிமிட்டடாக கொடுத்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது.
அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜூஸஸ் கொடுங்க. அது ஜூஸஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்கள வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. சப்போஸ் இப்போ வந்து சித்தாரா வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி 15 மினிட்ஸ் மம்மி ஹங்க்ரின்னு வந்து கேட்டுட்ருப்பாங்க. ஸோ ஏன்னா அது அந்த அளவுக்கு அவங்க ஆக்டிவாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பசி எடுக்கும். பட் அவங்க பசி எடுக்கும்போது கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு இந்த முறுக்கு, இந்த ஆயிலி ஃபுட்ஸு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இதெல்லாமே கொடுக்காம முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃப்ரூட்ஸாக கொடுங்க. இப்போ நான் சித்தாராக்கு வந்து பார்த்திங்கன்னா பனானா ஒரு வாட்டி கேட்டால் பனானா கொடுப்பேன். இன்னொரு வாட்டி வந்து கேட்டால் கொய்யா கொடுப்பேன். இன்னொரு வாட்டி கேட்டிங்கன்னா ஆப்பிள் கொடுப்பேன். இன்னொரு வாட்டி கேட்டால் வந்து வாட்டர்மெலன் கொடுப்பேன். இந்த மாதிரி தான் கொடுப்பேன் தவிர நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி என்ன சொல்ல ஆயிலி ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் நான் வந்து அவாய்ட் பண்ணிகிட்ருப்பேன். ஏன்னா நம்ம டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பசினா வீட்டில் தான் கொடுப்பாங்க, முறுக்கு கொடுப்பாங்க, இல்லைனா ஸ்வீட்ஸ் ஏதாவது கொடுப்பாங்க. ஸோ ஃப்ரூட்ஸ்லாம் வந்து ரொம்ப ரேர். அப்போல்லாம் வந்து நம்ம பின்விளைவுகள் பற்றி யோசிக்காமல் நிறைய நம்ம கண்டது எல்லாமே சாப்பிட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம நிறைய ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம அது பண்ண வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு வந்து கில்ட் ஃப்ரீ ஃப்ரூட்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களோட ஃப்யூச்சர் வந்து பயங்கர ஃபிட்டாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. சுஷ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் எந்திரிச்ச உடனே அவளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்கு கொடுத்துருவேன். பாயில்டு எக். சித்தாராக்கும் எக்கு ரெண்டு பாயில்டு எக் சித்தாரா கொடுப்பேன். ஒரு பாயில்டு எக் வந்து சுஷ்டி கொடுப்பேன். அவள் கொஞ்ச நேரம் விளையாடி முடிச்சதுக்கப்புறம் வந்து ராகி கஞ்சி கொடுப்பேன். அந்த ராகி கஞ்சியில் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாமே கட் பண்ணி கொடுத்து அந்த வந்து ஒரு ஃப்ரூட் ராகி மாதிரி கொடுத்துருவேன் அவளுக்கு. அண்ட் வந்து மத்தியானம் பார்த்திங்கன்னா பருப்பு சாதம். அதிலே வந்து இந்த கேரட்டு, பீன்ஸு, கேபேஜ், காலிஃப்ளவர் அந்த டைமில் என்ன வெஜிடபிள் இருக்கோ அதை நான் போட்டு வேக வச்சு அவளுக்கு கொடுப்பேன். அண்ட் ஒரு வாட்டி ஒரு ஆம்லெட் கூட வச்சு நான் அவளுக்கு கொடுத்துருவேன். அண்ட் ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா நான் யோகட் கொடுப்பேன். பிளெயின் யோகட்டும் இருக்கும், ஃப்ளேவர்ட் யோகட்டும் இருக்கும். பட் பிளெயின் கொடுத்திங்கன்னா அவங்களோட என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் வளர நம்ம கர்ட் கொடுக்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3:30-4 வந்து ஒரு பிளெயின் யோகட் ஒரு கப் அவளுக்கு கொடுத்து நம்ம சாப்பிடுவா. மதியம் விளையாடுவா. அண்ட் ஃப்ரூட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த டைமுக்கு இப்போ சித்தாரா கொடுக்கும்போது அவளுக்கும் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு அவளுக்கு அப்பப்போ ஊட்டி விடுவேன். அதுமாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 2 பனானா சாப்பிடுவா சுஷ்டி. வந்து எதர் மிட் மார்னிங் இல்லைனா ஈவினிங். அண்ட் டின்னர் பார்த்திங்கன்னா ஒரு 7:30 நான் வந்து சித்தாராக்கும் சுஷ்டிக்கும் 2 பேருக்குமே கொடுத்துருவேன். ஆக்சுவலி முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் 4 பேருமே வந்து 7:30 சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். அண்ட் அப்போ தான் வந்து ஒரு 1 hour அவங்க விளையாடினாங்க அப்படின்னா ஒரு 9:30 பெட்ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு நான் அவங்கள படுக்க வச்சுருவேன். ஸோ இதுதான் வந்து சுஷ்டியோட ரொட்டீன். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரெஸ்ஸஸ். இந்த சம்மர் டைமில் எந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு, காட்டன் இல்லைனா மஸ்லின் மெட்டீரியல். இது ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும். இந்த வேர்வை வந்தால் கூட அவங்களுக்கு வந்து எதமாக இருக்கும். வேர்வை வந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வேர்வை அப்சர்வ் பண்ணனா அவங்களுக்கு வேர்க்கூறு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் ஸ்கின் இரிட்டேஷன், ஸ்கின் டேமேஜ் இது எல்லாமே அவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெயில் தானே, நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஸ்லீவ்லெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பீங்க. அண்ட் ஏன்னா இப்போ வெளியில் நீங்கள் கூட்டிகிட்டு போய் விளையாட வைக்கிறீங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்து மஸ்கிட்டோஸ்லாம் இருக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு காட்டன்லேயே வந்து ஃபுல் ஹேண்ட் வச்சு ஷர்ட்ஸ் இருக்குது, கவுன்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் லைட் வெயிட்டடாக நீங்கள் போட்டிங்கன்னா அவங்களுக்கு மஸ்கிட்டோஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் வெயிலில் டேன்லாம் இருந்தீங்கன்னா அதுலேருந்து கூட அவங்க ப்ரொடெக்ட் பண்ணலாம். பிறந்த குழந்தைங்க ஒரு 1 year வரைக்கும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மஸ்லின் மெட்டீரியலில் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் போடுங்க. ஏன்னா அவங்களுக்கு தூங்குறதுக்கு ரொம்ப வந்து இதமாக இருக்கும், ஸ்வெட் ஆகாமல் இருக்கும். ஸ்வெட் ஆச்சுனா கூட அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ வந்து சம்மர் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பவர் கட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அவங்க தூங்கினா கூட கொஞ்சம் லைட் வெயிட்டடாக ட்ரெஸ்ஸஸ் இந்த மஸ்லின் மெட்டீரியல் போட்டிங்கன்னா அவங்களுக்கு வேர்த்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து எதுவுமே ஆகாது. அடுத்து வந்து ஸ்கின் கேர். ஸோ குழந்தைங்க வந்து வெயிலில் விளையாடுறாங்க அப்படின்னா அவங்க ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும், ஸ்கின் வந்து டேன் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க வெயிலில் விடாமல் அவங்க வந்து பார்த்துக்கோங்க. சப்போஸ் ஈவினிங் வந்து வெளியில் விடுறாங்க, சப்போஸ் வந்து ஈவினிங் போய் விளையாடுறாங்க அப்படின்னா விளையாடி முடிச்சதுக்கப்புறம் வந்து குளிப்பாட்டிடுங்க. ஸோ அப்போ தான் அவங்களுக்கு ஸ்வெட்டெல்லாம் இருந்ததுனா கூட அந்த வேர்க்கூர்லாம் வந்து வராமல் நம்ம வந்து தடுக்கலாம். ஸோ நல்லா குளிப்பாட்டினாங்கன்னா அவங்க ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க, நல்லா தூங்கவும் செய்வாங்க. அண்ட் அதே மாதிரி முக்கியம், இந்த டைமில் வந்து குழந்தைங்க வந்து இந்த சம்மர் டைமில் பயங்கரமாக விளையாடுவாங்க, சைக்கிள் ஓட்டுவாங்க, ஓடி பிடிச்சி விளையாடுவாங்க. இந்த மாதிரி விளையாடும் போது ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா தயவு செஞ்சு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க. நீங்கள் எதுவுமே கைவதியம் பண்ணாதீங்க. நம்மளுக்கு தெரியாமல் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது விட்டு போயிருந்தேன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ மூலமாக நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர். பாய்.